பெற்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை ஈன்றோருக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஹர்ஷிதா. நான் 6ஆம் வகுப்பு மாணவி. எனது பள்ளியின் பெயர் வேலம்மாள் வித்யாலயா. போற்றும் பாரதியின் கட்டுக்குள் அடங்காத கவிதை வரிகளில் ஒன்று கனவு மெய்ப்பட வேண்டும். ஆம், எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கனவு மெய்ப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட தலைப்போ அருமை. அதை பற்றி பேசுவதில் எனக்கு பெருமை. அதை கேட்க தாங்கள் காக்க வேண்டும் பொறுமை. அப்போதுதான் வெளிப்படும் என் பேச்சு திறமை. கனவு கனவென்பது என்ன? நீ தூக்கத்தில் காண்பதன் கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்றார் டாக்டர் APJ அப்துல் கலாம். அதனால்தான் கனவு காணுங்கள் மாணவர்களே என்றார். அவர் கண்ட கனவை காலம் தாழ்த்தாமல் கரையேற்றது கல்வி கற்கும் நமது பொறுப்பல்லவா? கனவிற்கு பாலினம், பொருளாதாரம், சாதி, சமயம், இனம், மொழி, நாடு என எதுவும் தடையில்லை. கனவு என்ற வண்டி சரியான பாதையில் சென்றடைய முயற்சி மற்றும் பயிற்சி என்ற 2 சக்கரமும் சீரான வேகத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் வண்டி என்ற கனவு நினைத்த இடத்தை அடைய முடியும். அவ்வாறு செல்லும் போது அவமானம், தோல்வி, கேலி பேச்சு போன்றவை வேக தடைகளாக வரலாம். நாடு விட்டு நாடு, கடல் மீது பறந்து செல்ல உதவும் விமானம் ரைட் சகோதரரின் கனவு. வீடெங்கும் எரியும் மின் விளக்கு எடிசனின் கனவு. தொலைவில் உள்ளவர்களை தொடர்பு கொள்ள உதவும் தொலைபேசி கிரஹாம் பெல்லின் கனவு. இப்படி மெய்யானவர்களின் கனவுகளை நாம் மெய் மறந்து சொல்லிக் கொண்டே போகலாம். சரி, இப்போது யாருடைய கனவு மெய்ப்பட வேண்டும்? சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதியின் கனவு மெய்ப்பட வேண்டும். அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதித்திட வேண்டும் என்ற பாரதிதாசனின் கனவு மெய்ப்பட வேண்டும். இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் கனவு மெய்ப்பட வேண்டும். மேலும் ஆசிரியராய், காவலராய், ராணுவ வீரராய், அமைச்சராய், பிரதமராய், ஏன் இந்தியாவின் கடைக்கோடி ஆகும் வாழும் மனிதர் வரை அவர் காணும் கனவு மெய்ப்பட வேண்டும். ஆம், அவர்களோடும் என் கனவு மெய்ப்பட வேண்டும். நான் பேசும் பேச்சு உங்கள் செவிக்கு சென்றிட வேண்டும். அதன் மூலம் நான் உங்கள் மனதை வென்றிட வேண்டும். ஆகவே பரிசை நீங்கள் எனக்கே தந்திட வேண்டும் என்ற என் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.